ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாச்சுங்க நான் விலாக் போட்டேன். அதனால தான் சரி இன்றைக்கி அப்பப்போ எடுத்த கிளிப்பையாக சேர்த்து போட்டு ஒரு விலாக் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேங்க யூடியூப் பார்த்து. வாழைப்பழம், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அது தோசை கல்லில் ஊற்றினோம் அப்படின்னா ஒரு பேன் கேக் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஏதாவது புதுசாக வந்து பேன் கேக் மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு பேன் கேக் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டேங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லோட நல்லா ஒட்டிக்கிட்டு எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரின்ட்டு 2, 3 ஷார்ட்ஸ் அடுத்தடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி எப்படிதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் போட்டோடனே அது தோசைக்கல்ல நல்லா ஒட்டிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து முட்டை, நாட்டு சக்கரை, கோதுமை மாவு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த மாவுலாம் வேஸ்ட்டாக தான் ஆச்சு. ஏன்னா அது வந்து தோசைக்கல்லேருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்படி அதை இது பண்ண முடியும்? அதனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை, நாட்டு சக்கரை, கோதுமை மாவு இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேங்க. இது எப்படி வருதுன்னு தெரியலையே, ஐயோ இந்த மாவு வேஸ்ட்டாக போயிருமோன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ எல்லாம் ஊற்றி கொஞ்சம் மூடி வைப்போம் அப்படின்ட்டு இது மூடி வைக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஐயோ இந்த மாவு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துகிட்டு பார்க்குறேன், சூப்பராக இருக்குங்க. நல்லா உப்பி வந்திருந்தது. ஆகா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதனால சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம முட்டை போட்டு ரெடி பண்ணும்போது தான் அந்த இடத்துல வந்து அந்த பஃபியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னுட்டு. ஸோ இனிமேல் வந்து நம்ம முட்டை போட்டு மட்டும் தான் ட்ரை பண்ணணும், பனானா சேர்க்க வேணாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே கொஞ்சோண்டு ஹனி எல்லாம் நல்லா போட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டேங்க. ஏன்னா எனக்கு இந்த பேன் கேக் இதெல்லாம் சாப்பிட்டா செட் ஆகாது, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து முன்னாடியே ஊற போட்டு நம்ம நைட் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசி, உளுந்து, வரகரிசி, அவல், வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா தாங்க நான் எப்போயுமே ஊற வச்சு ஆட்டுவேன். இந்த மாதிரி தனித்தனியாலாம் ஊற வச்சு ஆட்டுறதே கிடையாது. எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, உளுந்து, வரகரிசி, வரகரிசிக்கு பதிலாக வந்துட்டு திணை அரிசி இந்த மாதிரி என்ன அரிசி இருக்கோ அது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவல் கொஞ்சமும் வெந்தயம் கொஞ்சமும் போட்டு ஊற வச்சு அரைக்கும்போது தோசை பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கிறிஸ்பியாக வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படி தாங்க அரைச்சிருக்கேன். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் இட்லிக்கு மாவு அரைப்பேன். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தோசையும் நல்லா வரும், இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த டிப்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கிறதுலாம் எனக்கு செட்டே ஆகாது. அதனால இப்படி தான் நான் ஊற வச்சுட்டேன். அன்றைக்கி அந்த வேலையை வந்து ஊற வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, சுடிதார் வந்து எனக்கு இமீடியட்டாக கொடுக்க முடியுமா? எனக்கு மண்டேவே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை எப்போ அவங்க மீட் பண்ணி இந்த சுடிதாரை கொடுத்தாங்க அப்படின்னா சாட்டர்டே நைட்டு தான் மீட் பண்ணி கொடுத்தாங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பட்றா இந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அவங்க மண்டே மார்னிங் வந்து கேட்டிருக்காங்க. மண்டே வந்து அவங்க ஊருக்கு போகணுமா, ஊருக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ரஃப் யூஸ்க்காக தான். இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு நான் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மொத்தமாக வந்து கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி 1, 2 தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, வர ஆர்டர் நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு அந்த ஒர்க்கை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா சாட்டர்டே நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து சண்டே வந்து எப்போ டைம் கிடைக்குனே தெரியாது. அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நம்ம எப்போ கொடுக்கணும், சண்டே நைட்டு கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் டிசைட் பண்ணிட்டேன். அதனால வாங்கிட்டு வந்த உடனே அந்த மெஷர்மெண்ட் அளவெல்லாம் எடுத்து நான் வந்து சுடியை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா? அதனால நான் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து அந்த துணியை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் வேறு இருந்துச்சு. ஐயோ சண்டே நைட் நம்ம கொடுத்துருவோமா? கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவோமா? இல்லை லேட் ஆக்கிருவோமா? ஏன்னா அவங்க வேறு ஊருக்கு வேறு போகணுன்னு சொல்கிறாங்களே. நான் 1க்கு 2 தடவை கேட்டேன், கண்டிப்பாக மண்டே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆமாம் எனக்கு மண்டே கண்டிப்பாக காலையில் வேணுங்க நான் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி நம்ம லேட்டே ஆக்கக்கூடாது, வாங்கலைனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்தேங்க. அவங்க தைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கேவலமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு சண்டே மார்னிங்கே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மதியானம் நான் என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கீரை தான் பண்ணியிருந்தேன். கீரை பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு வைக்கிறது. என்ன கீரைன்னா வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை பருப்பு போட்டு வச்சுட்டு சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா சாதம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து டக்குன்னு ஃபில்டர் ஆயிரும். அப்படி இல்லை அதுலேயே வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணி வந்து வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து தக்காளி, பெருங்காயத்தூள், உப்பு, பருப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். இதை வந்து இப்போ கீரை வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு
1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தாலே போதும். ஏன்னா வந்துட்டு அந்த பருப்பு அந்த கீரை இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ பருப்பு கீரை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது வெந்தயம் வந்து பருப்பு போட்ட கீரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதமும் சூடாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நான் பண்ணியிருந்தேன். இதுக்கு தொட்டுக்கிற பார்த்தீங்கன்னா கீரைக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வாழைக்காய் பொரிப்போம். அதனால சரி இன்றைக்கி வாழைக்காய் இருந்துச்சு, வாழைக்காவை பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீளமாக நல்லா கட் பண்ணி அதை வந்து நல்லா மசாலாலாம் தடவி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து பொரிச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப வதங்கின மாதிரி அப்படியே காய் வந்து கீரை கூட சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்காது அப்படின்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ சாப்பிட போகிறனோ அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தாங்க எடுத்து அதை வந்து நான் பொரித்தேன். அப்படி பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவும் இருக்கும், நம்ம கீரைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். வதங்கின மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி தான் பொரித்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி வாழைக்காய், மீன் இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தோசைக்கல்லில் தான் பொரிப்பேன். இதில் பொரிக்கும் போது நம்மளுக்கு எண்ணெயும் மிச்சமாகும், நல்லா வந்து பொரிஞ்சும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு கெட்டிலில் தண்ணி வச்சு அதை வந்து சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்ச வாழைக்காவை எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து விலாக் இப்படி தான் எடுத்தேன். அதே மாதிரி மிச்சம் இருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு அன்றைக்கி நான் சாப்பிட போயிட்டேன். இந்த மாதிரி தான் விலாக் வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். நான்வெஜ் தான் எடுத்து சமைப்பேன். விலாக் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால அப்பப்போ வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சண்டே மார்னிங் வந்து நான் ஸ்டிச்சிங்கில் உட்காந்துட்டேன். ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா நைட்டு வந்து நம்ம ஒரு சுடிதார் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு சண்டே காலையிலேயே வந்துட்டு நான் உட்காந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சண்டே வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றனால என்னால் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருப்பேன். சுடிதார் பார்த்திங்கன்னா எந்த டிசைனும் இல்லை, நார்மல் சுடிதார் தான். கொஞ்சம் லாங்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.